ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பு என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரட்சிப்பு என்கிற இந்த ஒரு வார்த்தையின் பின்னாலே எத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கிறது. குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது இம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறோம், ரீஜெனரேஷன், அதாவது மறுபிறப்பு, எப்படி நீதி நமக்குள் புகுத்தப்பட்டது, எப்படி நாம் மீட்கப்பட்டோம், இப்படி பல காரியங்கள் குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது நீதிமானாக்கப்படுதல். இந்த நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னா என்ன? அதாவது ஒருவேளை இப்படி வச்சுக்கலாம், ஒரு கோர்ட்டில் போய் ஒரு குற்றவாளியை நிறுத்தும் பொழுது அந்த குற்றவாளி முதல்ல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அவன் தன்னுடைய காரியத்தை வாதிட ஆரம்பிக்கலாம். மேபி நான் இந்த தப்பை செய்யலை, இது இப்படித்தான், நான் நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஒருவேளை அவன் செய்த தவறு ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இருந்து அவனால் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை, அதாவது அவனை கூப்பிட்டு எப்பா நீ செஞ்சியா, உனக்கு எதாவது லாயர் எதாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு வெளிப்படையாக அப்படி பார்த்த உடனே இதுக்கு ஒரு ஜட்ஜே தேவையில்லை சார், யாருனாலும் சொல்லலாம் இவனை குற்றவாளின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குற்றவாளி இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த பிக்சரை உங்கள் மைண்டில் வச்சுட்டு நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் கவனிங்க. ரோமர் 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுது, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இதில் முதல் வசன பகுதியை நான் வாசிக்கிறேன். வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் அப்படின்னா வந்துட்டு சார் நான் கரெக்டாக தான் சார் இருந்தேன், இல்லை சார் நான் இதெல்லாம் கரெக்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ எல்லாம் வாயை திறக்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா உன் பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும். ரெண்டாவது, சரி எவனா ஒருத்தனாக நல்லவன் இருப்பான் அப்படின்னா உலகத்தார் யாவரும், உலகத்தில் இருக்கிற யாருமே வாயை திறந்து நான் கரெக்டாக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாதாமா. இன்னும் எந்த அளவுக்கு எந்த ஒரு மோசமான தண்டனைக்கு தகுதியாகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குற்றம் பண்ண உடனே ஒரு மாதம் ஜெயில் அப்படின்னா அது வேறு வகை. ஒரு குற்றம் பண்ணுற 6 மாதம் ஜெயில், என்னது 6 மாதமா, அது வேறு லெவல். இன்னொரு பெரிய குற்றம், இல்லைப்பா உனக்கு ஆயுள் தண்டனை, சார் ஆயுள் தண்டனை பண்ணுற அளவுக்கு என்ன சார் தப்பு பண்ணேன், ஆயுள் தண்டனை எப்படி சார் கொடுக்கலாம், நான் இதெல்லாம் பாருங்கள் இந்த அப்படின்னு பெரிய மிகப்பெரிய தப்பை நான் பண்ணிடல அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். இங்கே என்ன தண்டனை அப்படின்னா தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு. எப்பா உனக்கு ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னா ஐயோ எனக்குலாம் கிடையாது சார் அப்படின்னு பேசுறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தனாலையும் முடியாது. எல்லாருடைய வாய்களும் அடைக்கப்பட்டது. இதுதான் மனிதனுடைய ஸ்டாண்டர்ட். தேவன் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் பாத்திரவானாக இருந்தானே தவிர அதை தாண்டி அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இப்படி இருந்த மனிதனுக்கு என்ன ஆச்சு? அவனை நீதிமான் என்று அல்லது இப்படி சொல்லலாம், அவனை கொஞ்சம் கூப்பிட்டுங்க வா, இனிமேல் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும், ஓகே பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிட்டேன், இனிமேல் ஒழுங்காக இருப்போ அப்படின்னு மன்னித்து விடுகிற அந்த காரியம் நீதிமானாக்கப்படுதல் அது அல்ல. அல்லது இப்படி வைக்கலாம், நம்ம ஊரில் வந்த உடனே ஒரு குற்றவாளி வந்து அவனுக்கு ஒரு பெயில் கொடுப்பாங்க. எப்படி பெயில் கொடுப்பாங்க அப்படின்னா, சரி நீங்கள் ஊரை விட்டு இங்கே வெளியே போகக்கூடாது, டெய்லி எங்கிட்ட வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ண ஸ்டேஷனில், ஜெயிலில் இருக்க வேண்டாம், தண்டனை கிடையாது, பட் கவனமாக இருங்க ஓகேவா, நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரணும். இது சில கண்டிஷன்ஸோடு அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கறது. இந்த மாதிரியும் தேவன் நமக்கு செய்யலை. அதாவது எப்படி நீதிமான ஆனோம் அல்லது எப்படி விடுதலையாக்கப்பட்டோன்னு சொல்லும் பொழுது நம்ம யாரும் வாயை திறந்து பேசவே முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, அவர் ஏதோ இந்த முறை மன்னிச்சிட்டேன் இனிமே ஒழுங்காயிரு அப்படின்னு அவர் சொல்லலை. நம்பர் 3, இல்லை நான் அவனை மன்னிச்சிட்டேன் ஆனாலும் நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு கையெழுத்து போட்டுப்போ அப்படின்னு ஒரு கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ், அதாவது பெயில் மாதிரி, அப்படியும் இல்லை. அப்போ ஜஸ்டிஃபிகேஷன்னா என்னது? நீதிமானாக்கப்படுதல்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா அதை ஒரு வேத வல்லுநர் இப்படி விளக்குறார். ஒரு பாவி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுட்டானாமா. எதன் மூலமாக அப்படின்னா விசுவாசத்தின் மூலமாக. விசுவாசத்தின் மூலமாக ஒரு பாவி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதுனால தேவன் எப்போல்லாம் நியாய தீர்ப்பு செய்யலான்னு வரும் பொழுது அவர் பார்த்த உடனே யார் தெரிகிறாரு? கிறிஸ்து தான் தெரிகிறாரு. கிறிஸ்து தெரிகிறதுனால அவர் ஒவ்வொரு முறை என்ன பண்ணுனா, இவன் கரெக்டாக தானே இருக்கிறான், இவன் கரெக்டாக தான் இருக்கிறான், அவன் கரெக்டு, அவன் லீகலாக கரெக்டு அப்படின்னு சொல்லிடுறாராம்மா. இது ஒரு கற்பனையாக அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா உங்களையும் என்னையும் பார்த்து பரலோக கோர்ட்டு சொல்லிடுச்சு இவன் நீதிமான். எவ்வளோ நாளைக்கு சார் இவன் நீதிமான், அவ்வளோதான், நோ கண்டிஷனல் பெயில், இனிமேல் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனோட ஒன்றும் ஃபர்கிவ்னஸ் கொடுக்கல. இவன் நீதிமான் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. யாரால் அப்படின்னா பரலோக கோர்ட்டுனால. இதுதான் நீங்களும் நான் நீதிமானாகிற அந்த விஷயம். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன நடந்தது, எப்படி நடந்தது?
இது நடந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் விசுவாசம். விசுவாசத்தினால் மாத்திரமே. ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்கிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவன் என்னை பார்த்து ஓகே தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் விசுவாசிச்சதுனால, என்னோட விசுவாசத்தினாலே. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரொம்ப புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்னாகமம் 21வது அதிகாரத்தை ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். அந்த கதை பின்னணி உங்களுக்கு தெரியும். சர்ப்பங்கள் வருது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வருது, ஜனங்களை கடிக்குது. கடித்த உடனே சர்ப்பம் கடிக்கப்பட்ட எல்லாரும் சாகுறாங்க. சர்ப்பம் கடிச்சா சாகணும், இதுதான் நியதி. அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்களேன். என்னாகமம் 21:6வது வசனத்தில் சொல்லுது, ஜனங்களை சர்ப்பம் கடித்ததினால் அநேக ஜனங்கள் செத்தாங்க, கடிச்சதுனால செத்துட்டாங்க. 8வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் மோசே சொல்றார், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பின் மேலே தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனா இருந்தாலும் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். புரியல சார், கடிச்சா சர்ப்பம் கடிச்சா செத்துருவான்னு முந்தின வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது, 8வது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவன் சாக மாட்டான். எப்படி சாக மாட்டான்? மேலே பார்த்தா சாக மாட்டான். பார்த்தா சாக மாட்டானா? லாஜிக்கே இல்லையே. அவ்வளோதான், பார்த்தா சாக மாட்டான். அதே தான் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு வேதம் சொல்லுகிறது, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். ஜஸ்ட் லுக் வித் ஃபெய்த் அண்ட் லிவ். அப்படி இல்லை அப்படின்னா டை. இந்த நீதிமானாக்கப்படுதல்ங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. அவரை பார்த்தா நான் நீதிமான், அவரை பார்க்கலன்னா நீதிமான் இல்லை, அல்லது ஆக்கினை தீர்ப்பு, அல்லது இப்படி சொல்லலாமா, அவரை நான் நோக்கி பார்த்தேன் அப்படின்னா நான் பரலோகத்துக்குரியவன் ஆயிடுறேன், வாழ்வுக்குரியவன் ஆயிடுறேன். அவரை நோக்கி நான் பார்க்கல அப்படின்னா சாவுக்குரியவன் ஆயிடுறேன், நரகத்துக்குரியவன் ஆயிடுறேன். அப்போ இந்த மிகப்பெரிய பாதுகாப்பு அல்லது மிகப்பெரிய இந்த மீட்பு அல்லது நீதிமானாக்கப்படக்கூடிய இந்த காரியம் எப்படி நடந்துச்சுன்னா, ஜஸ்ட் பை ஃபெய்த். அது எப்படி சார் விசுவாசம் நடக்குமா? அவ்வளோதான். ஏன்னா அங்கேயோட கிருபையும் அங்கே சேர்றதை நம்ம பார்க்குறோம். ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம், இலவசமாய் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்யலை. அப்போ எப்படி பார்த்தா எப்படி பிழைப்பான்? அவருடைய கிருபையினாலே. தீத்து 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். எபேசியர் 2:8 நமக்கு தெரியும், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பாம்பு எல்லாரையும் கடிச்சுது, எல்லாருக்குள்ளே விஷம் ஏறிடுச்சு. ஆனால் விஷம் ஏறினாலும் பார்த்தவன் பிழைச்சான், பார்க்காதவன் மரித்தான். நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம், எல்லாருக்குள்ளேயும் பாவம் வந்துடுச்சு. ஆனால் இந்த பாவம் வந்த எல்லாரும் சாகணும். ஆனால் இந்த பாவம் வந்த ஒருத்தன் அவரை நோக்கி பார்த்தான் என்றால், அல்லது அவரை விசுவாசித்தான் என்றால், அவனுடைய வாழ்க்கை மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்களும் நானும் எப்படி நீதிமானம் ஆகணும் அப்படின்னா, அவரை நோக்கி பார்த்ததினால், அல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் அவரை விசுவாசித்ததினால் நீதிமானம் ஆனோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சாக போகிற நீங்கள் மருந்து சாப்பிட்டதுனால இல்லை, அப்படி பார்த்ததுனால பிழைச்சிட்டிங்க. உங்கள் கண்ணு முன்னே எல்லாரும் விழுந்து செத்துட்ருக்குறாங்க, நீங்கள் பார்த்ததுனால நீங்கள் பிழைச்சிட்டிங்க. எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் எல்லாரும் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் விசுவாசிச்சிங்க. விசுவாசித்த காரணத்தினால, கிருபையினால் நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டீங்க. இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன்னா, த ஹெவன்லி கோர்ட் டிக்ளேர்டு மீ ஆஸ் அ ரைச்சியஸ் பர்சன். பூலோக கோர்ட்டில் பரலோக கோர்ட்டே சொல்லிடுச்சு என்னை நீதிமான் என்று. இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் கிருபையினால் தந்திருக்கிறார். அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ், இப்படி இலவசமாக கிடைச்சதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை இலவசமாக கொடுத்தவருக்காக நாம் என்ன பண்ணுறோம்? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இலவசமாய் கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏதோ நிபந்தனையான ஒரு விடுதலை அல்ல. எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒருவேளை தற்காலிகமான விடுதலையும் அல்ல. எங்களுக்கு நீர் கொடுத்தது நித்திய விடுதலை. எங்களை நீங்கள் நீதிமான் என்று அந்த பரலோக கோர்ட்டே சொன்னதுனால யாராலும் எங்களை குற்றப்படுத்த முடியாத
எந்த ஒரு காரியத்தினாலும் எங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாத அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதன் அருமையை நாங்கள் உணர்ந்தவர்களாக அப்பா, இதற்கு நாங்கள் என்ன ஈடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் நாடுகிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.